சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. உங்களுடைய பார்வையில் தமிழக பாஜக தலைவராக 2026 வரை அண்ணாமலை நீடிப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுடைய நீங்களும் நானும் பேசி ஒன்றுமே ஆக போகிறது, அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. பட் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை ஓரளவு உறுதியாக சொல்லலாம். வருகிற தேர்தலில் ஏடிஎம்கேட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியம் அதிகமாகிறது. அந்த சாத்தியம் என்ன அப்படின்னா, பிஜேபி வெல்ல வேண்டும் என்பதை காட்டிலும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு டெங்குவை போல, மலேரியாவை போல, அதெல்லாம் எப்படி ஒழிச்சோமோ அதை போல சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னவருடைய ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபி தலைமை உறுதியாக இருக்கிறது. உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதிமுகவோட அலையன்ஸ் வச்சே ஆகும். அப்படி ஒரு அலையன்ஸ் வைக்கலைன்னா அதனால அதிமுகவுக்கும் நன்மை கிடையாது, அவங்களும் எதுவும் சாதிக்க முடியாது, நீங்களும் சாதிக்க முடியாது. கடைசியில் 2 பேருக்கும் பொதுவான ஒரு பொது எதிரியான டிஎம்கே ஆட்சியை கைப்பற்றும். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. 2021 நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை ஒன்று. 2வது தமிழக வெற்றி கழகம்னு விஜய் மாதிரியான ஒரு ஃபோர்ஸும் 2021 இல்லை. இப்போ 2026 அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே பெறக்கூடிய இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இல்லை, இவர்கள் 2 பேரும் இருக்காங்கல்ல. சரி, இவங்க 2 பேரும் அந்த கூட்டணிக்குள்ள வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா சார்? ஒன்று சொல்கிறேன், ரொம்ப உடச்சி பேச முடியாது. நாம் தமிழர் இந்த தடவை தனியாக நிற்க மாட்டாங்க சார், போதுமா? அவங்களுடைய ஒருவேளை இந்த கூட்டணி அமைக்கபிளா 2 பேரும் இணைந்துட்டாங்க, கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னா அவங்களுக்கான ரோல் என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா 2024 அண்ணாமலை தலைமையிலான ஒரு என்டிஏ, அவங்க கீழே தான் இந்த தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே ஃபார்மலைஸ் பண்ணி நின்னாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அண்ணாமலையோட லீடர்ஷிப் ஒருவேளை சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இவங்களுடைய கதி வெறும் ஒரு ஓட்டுல ஒரு தேசிய அரசே, பிஜேபி அரசே கவிழ்ந்தாலும் பரவாயில்லை அப்படி தூக்கி போட்டு உதறிட்டு வந்த கட்சி பிஜேபி. அந்த பிஜேபியை பார்த்து யாராவது கை நீட்டு இப்படி அப்படின்னு ப்ரீ கண்டிஷன்ஸ்லாம் போட முடியுமா? அமித்ஷாவை பார்த்து அப்படி பேசிட முடியுமா? அப்படி பார்த்து அப்படி சொல்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்கன்னா இவங்க உண்மையிலேயே அமித்ஷாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபியை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு பிஜேபியும் தெரியாது, அமித்ஷாவும் தெரியாது, அரசியலும் தெரியாது, மொத்தத்தில் இவர்களுக்கு காமன் சென்ஸே கிடையாது. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கிறது, ஒரு விவாத புள்ளியாக மாறி இருக்கிறது, தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அவருடைய பேட்டியிலேருந்தே நிறைய பேர் டீகோட் பண்ணி சொல்றது ஒரு விதமாக ஓடிட்டு இருக்கு. டெல்லி சோர்சஸ் சொல்றாங்கன்னு டீகோட் பண்றது ஒரு விதமாக ஓடிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் தமிழக பாஜக தலைவராக 2026 வரை அண்ணாமலை நீடிப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுடைய அதாவது எப்போதுமே தமிழக பிஜேபியின் தலைவர் யார் அப்படிங்கிறது ஒரு டிபேட்டபிளாகவே தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னால் தமிழிசை தலைவர் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் தலைவர் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஆளை சொல்லி இவர் தலைவராகிறார், அவர் தலைவராகிறார், அப்படி இப்படி ஏகப்பட்ட இது. கடைசியில் யாருமே எதிர்பார்க்கல, எல்முருகனை தலைவராக போட்டாங்க. அவர் தலைவராக வந்ததுக்கப்புறம் தான் அவர் யாருங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். அவர் இதுக்கு முன்னால் என்ன பண்ணார், என்ன ஏதுங்க, அதுக்கப்புறம் தெரிய வந்தது. இப்படி ஸோ எப்போதுமே பிஜேபியின் தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழகத்தை பொறுத்தவரை ரொம்ப பரபரப்பாகவே அணுகப்பட்டு வந்திருக்கு. அது இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். எப்போதுமே அது ஒரு பரபரப்பாகவே அணுகப்பட்டு வந்திருக்கிறது. பட் பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன விதமான முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது எப்போதுமே அன்பிரிடிக்டபிள். அது என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். இப்போது அண்ணாமலை தொடரவும் செய்யலாம், தொடருவதற்கும் வாய்ப்பு உண்டு, 50%. மாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அவங்க இப்படித்தான் முடிவெடுப்பாங்க, அவங்க எதை க்ரைட்டீரியா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்குது. இப்போது சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் எலெக்ஷன் நடந்தது, முடிஞ்சது. முதல்வராக யார் வருவார் அப்படிங்கிற $1 மில்லியன் கொஸ்டினுக்கு எத்தனை மீடியாவில் எத்தனை விதமாக விவாதிக்கப்பட்டது தெரியுமா? ஒரு மீடியாவில் கூட கரெக்டாக இன்னார் தான் சீஃப் மினிஸ்டர் வருவான்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டேட்டில்
ஒரு ஸ்டேட்டுக்கு கூட ஒழுங்காக ஒருத்தரை அடையாளம் காட்ட முடியலை. சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அதனால் இங்கே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஈவன் இவ்வளவு பெரிய வாத பிரதிவாதம் போயிட்டுருக்கு, கடைசியில் அண்ணாமலையே கண்டினியூ பண்ணலாம், யார் வேண்டாம். அதனால் பிஜேபி மேலிடம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத உங்களால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் இன்னார் தான் வருவார், இல்லாட்டி இவர் தொடருவார், தொடர மாட்டார். இந்த 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 வாத பிரதிவாதமே என்னை பொறுத்தவரை அர்த்தமற்றது. இது நீங்களும் நானும் பேசி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. பட் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து ஓரளவு உறுதியாக சொல்லலாம். என்னென்னா, வருகிற தேர்தலில் ஏடிஎம்கேட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியம் அதிகமாகி இருக்கிறது. அந்த சாத்தியம் என்ன அப்படின்னா, பிஜேபி வெல்ல வேண்டும் என்பதை காட்டிலும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே ரிஜிம் என்பது ஒரு பிரிவினைவாதத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லோருக்குமே ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு ஒன்றிய அரசுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ கடைசியாக ரூபாய்க்கான இந்திய சிம்பலை அவர்கள் நிராகரித்தது வரை பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு அஜெண்டாவை முன்னெடுக்கிறாங்களோ அப்படின்னு எல்லோருக்குமே தோன்றுகிறது. இப்போது தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் பார்டரான அந்த ஸ்ரீலங்காவில் சீனாவுடைய வல்லாதிக்கம் அதிகரித்து வருகிறது. ஒரு பெரிய துறைமுக ஹம்மந்தோட அதை 99 வருஷம் லீஸுக்கு சீனாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு தீவிர லெஃப்ட், தீவிர இடதுசாரி, ஒரு அல்ட்ரா லெஃப்ட் இன்றைக்கி ஸ்ரீலங்காவுடைய அதிபராக வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு பிரிவினைவாத குரல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்குவது என்பது இந்தியாவுக்கு ஆபத்து. முதல்ல நீங்கள் கட்சி அந்த இதெல்லாம் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தாலே திரும்ப இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிறதா. அது தொடரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை அதனுடைய வலிமையான கூட்டணி. இன்றைக்கு வரைக்கும் அந்த கூட்டணியை யாராலும் உடைக்க முடியலை. அது ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போது அதற்கு மாற்றாக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே திரும்பவும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். ஒரு டெங்குவை போல, மலேரியாவை போல, அதெல்லாம் எப்படி ஒழிச்சோமோ அதை போல சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னவருடைய ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபி தலைமை உறுதியாக இருக்கிறது. அப்போ பிஜேபி வந்து இவ்வளோ உறுதியாக இருக்குது அப்படின்னா, டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதிமுகவோட ஒரு அலையன்ஸ் வச்சே ஆகணும். அப்படி ஒரு அலையன்ஸ் வைக்கலைன்னா அதனால் அதிமுகவுக்கும் நன்மை கிடையாது. அவங்களும் எதுவும் சாதிக்க முடியாது, நீங்களும் சாதிக்க முடியாது. கடைசியில் 2 பேருக்கும் பொதுவான ஒரு பொது எதிரியான டிஎம்கே ஆட்சியை கைப்பற்றும். நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்போ அதுதான் 2024 மக்களவைத் தேர்தலில் நடந்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் அலையன்ஸ் வரும் வராது அப்படின்னே போய்கொண்டு இருந்தது. அந்த டயத்தில் கூட்டணி இருக்கிற பொழுதே தனித்து போட்டி என்கிற முழக்கத்தை அண்ணாமலை முன்வைத்தார். கடைசியில் ஏடிஎம்கே தனியாக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணி கடைசியாக தொகுதி வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் சாதித்தது என்ன? 0. இப்போ தமிழகத்திலிருந்து என்டிஏவுக்கு என்ன கான்ட்ரிபியூஷனாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதுவும் எப்படிப்பட்ட குரூஷியலான எலெக்ஷன், பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போகிறது. கடைசி நிமிஷத்தில் தெய்வாதீனமாக தற்செயலாக சந்திரபாபு நாயுடுவுடன் நிதிஷ்குமாருடைய அலையன்ஸை உருவாக்கினால ஒரு கூட்டணி அரசு அமைவது சாத்தியமாயிற்று. தற்செயலாக அதுவும் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கி ராகுல் காந்தி பிரதமராக வந்திருப்பார், மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவ்வளோ குரூஷியல் இல்லை. தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? 0. கடைசியில் யார் ஜெயிக்கவே கூடாதுன்னு ஆசைப்பட்டா அவங்க 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க, ஜாக்பாட்டு. அவங்க தினந்தோறும் பார்லிமெண்ட்டில் ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய அஜெண்டா ஏதோ ஒரு விதத்தில் 1962க்கு முந்தைய அந்த தனி திராவிட நாடுங்கிற அஜெண்டாவுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்குகிறது. அப்படிங்கிறப்போ 2024 தேர்தலில் கையை சுட்டுக்கிட்டாச்சு. அதில் ஒரு சிறிய வெற்றி கிடைத்திருந்தால் கூட அதே மாடலை அப்படியே இப்போது அகில இந்திய தலைமை முன்னெடுத்திருக்கும். ஆனால் அது அற்ற ஃபெயிலியர் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ அந்த மாடலை முன்னெடுக்க முடியாது. இன்னொன்று, அப்போவே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்
சும்மா மேம்போக்காக ஒரு கால்குலேஷன் போட்டு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துல 13லேருந்து 17 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம். இது வேறு ஆருடங்கள். இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த 2024 மாடலில் எந்த ஈல்டும் யாருக்கும் கிடைக்காது. ஜெயிக்கக்கூடாதவங்க ஜெயிச்சாங்க, ஜெயிக்க வேண்டுமென்ற ஆசைப்பட்டவர்கள் பூஜ்ஜியத்தை தொட்டார்கள். ஏடிஎம்கேக்கும் அப்படித்தான், பிஜேபிக்கும் அப்படித்தான். அதுவும் ரொம்ப குரூஷியலானது. மெஜாரிட்டி கிடைக்காத காலத்தில், ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்காத அந்த சுச்சுவேஷனில் ஒரு எம்பி கிடைச்சாலும் அது ஒரு லாபம். ஒவ்வொரு எம்பியும் கவுண்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றுமே கான்ட்ரிபியூஷன் இல்லை. இத்தனைக்கு தமிழக பிஜேபி வரலாற்றிலேயே மத்திய தலைமை இந்த முறை தான் பணத்தை அள்ளி இறைத்தது. பிஜேபி சார்பில் போட்டியிட்ட கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அது ஒரு 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணி, இந்த கேட்டகரியில் இருக்க இத்தனை கோடி அப்படி நம்பிக்கையோட பயங்கரமாக செலவழிச்சாங்க. எல்லாம் செலவழித்து கடைசியில் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா பூஜ்ஜியம்னா. நீங்கள் அதை பர்சன்டேஜ் இவ்வளோ ஓட்டு வாங்கினோம் அது இதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்திய தேர்தலில் எப்போதுமே தொகுதி ரீதியான வெற்றி தானே பேசும். நீங்கள் பர்சன்டேஜ் வாங்கி என்ன, நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வாங்கி கடைசியில் நீங்கள் ஒரு தொகுதியும் ஜெயிக்கலைன்னா உங்களுடைய வாய்ஸ் சட்டப்பேரவைக்குள்ளேயும் போகாது, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் போகாதே. இப்போ திருமாவளவனுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்க போது? 2-3%க்குள்ளே. அவருக்கு எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவரை காட்டிலும் அதிகமாக தான் பர்சன்டேஜ், 5% வரைக்கும் வாங்குறாங்க. அச்சீவ் பண்ணது என்ன? ஒரு ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. வீட்டிலே தான் உட்காந்துருக்கணும். சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறை சிஸ்டம் அப்படிங்கிறது விகிதாச்சார முறை அல்ல. நீங்கள் வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் அளவுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்லேயும் கிடையாது, சட்டப்பேரவையும் கிடையாது. சீட்ஸ் தான் கவுண்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நடந்து முடிஞ்சு இப்போ திரும்ப அந்த பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கு முந்தின எலெக்ஷனில் சொல்கிறேன், சிராக் பாஸ்வான் பீகார் முழுக்க தன்னுடைய கேண்டிடேட்டை போடுறாரு. சிராக் பாஸ்வானுக்கு 6%லேருந்து 8% வரைக்கும் ஓட்டு கிடைக்குது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. ரைட்டா? ஆனால் முஸ்லீம்ஸ் மட்டும் பெருவாரியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தன்னுடைய கேண்டிடேட்டை ஒவைசி நிறுத்துகிற மஜ்லிஸ். அவருக்கு கிடைச்சதே 1.5% என்னமோ, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 1% இருக்கும். 5 எம்எல்ஏ சார். அவன் அங்கே ராக் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்கள் வெளியிலே பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இங்கே எல்லாமே தொகுதி வாரியாக, நீங்கள் தொகுதி ரீதியாக வென்றால்தான் வெற்றி. இந்தியாவை பொறுத்தவரையில் அரசியல் வெற்றி என்பது தொகுதி ரீதியாக நீங்கள் அடைகிற வெற்றி மட்டும்தான். மற்றது பேசிக்கிட்டே இருக்கலாம். ஜெயலலிதா இருந்தப்பவே லோக்சபா எலெக்ஷனில் அதிமுக 0வை தொட்டு இருக்கிறது. அதே போல் கலைஞர் இருந்தப்போ 0வை தொட்டு இருக்கிறது. 0வை தொட்டு இருக்கு. ரைட்டா? ஆனால் பர்சன்டேஜை வச்சு பேச முடியாது. அந்த டைத்தில் அவங்கள்ட்ட ரெப்ரசன்டேஷன் ஒன்றுமே இருக்காது. இப்போ இதுக்கு முன்னால் 2016 எலெக்ஷனில் எடுத்துக்கோங்க, கலைஞர் கடைசி வரைக்கும் சொல்லிதான் 1% நாங்கள் கோட்டை விட்டோம்னு. ஸோ அதிமுக கூட்டணி எவ்வளோ எடுத்தோ அதுக்கு 1% கீழே தான் டிஎம்கே வாங்கியதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. கடைசியில் ஆட்சி அவர்களிடம் போச்சு. நம்பர்ஸ் தான் கணக்கு. ஒருத்தர் 1000 ஓட்டு எடுக்கிறார், இன்னொருத்தர் 999 ஓட்டு எடுக்கிறான்னா பக்கத்தில் வந்துட்டார். ஒரு ஓட்டு தானே வித்தியாசம் அப்படிங்கிறதுக்காக அவரை யாரும் சட்டமன்றத்தில் அனுமதிக்க போகிறதில்ல. இவர் தான் போவார். ஒரு ஓட்டு குறைஞ்சாலும் அவர் வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அப்படிங்கிறப்போ தொகுதி வாரியான வெற்றி மட்டும்தான் இந்தியாவில் பொலிட்டிக்கல் வெற்றி, அரசியல் வெற்றி. ஸோ அந்த தொகுதி வாரியான வெற்றிக்கு கூட்டணி ரொம்ப முக்கியம் சார். தொகுதி வாரியான வெற்றிங்கிறதுனால தானே இன்னைக்கு திமுக இங்கே உட்காந்துருக்கு. திமுக தன்னுடைய அஜெண்டாவெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. திமுக ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. சனாதனத்தை டெங்குவை போல மலேரியா போல ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. மொத்த இந்தியாவும் ஏற்றுக்கொண்ட ரூபாயினுடைய அந்த கரன்சியினுடைய சிம்பலை நிராகரிச்சுட்டு இவங்க புதுசாக ஒரு ட்ராக் போடுறாங்க. இது எல்லாமே எங்கேருந்து வந்தது? தொகுதி வாரியான வெற்றி, அதன் மூலமாக கிடைத்த ஆட்சி தானே. அப்போ நீங்கள் அதை முறியடிக்கணும்னா தொகுதி வாரியாக நீங்கள் ஜெயிச்சா தானே உண்டு. தொகுதி வாரியாக நீங்கள் ஜெயிக்கணும்னா கூட்டணி வந்தால்தானே உண்டு. இல்லை, ஆனால் அதுக்கு இன்னொரு வாதம் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க நிறைய பேர் சொல்றது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு, திமுக கூட்டணி எதிர்கொள்வதற்கு ஒரு பலமான ஒரு அணியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை. ஆனா இதே கூட்டணி தான்
இதே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 2021 வந்து போட்டியிட்டது. ஸோ அப்போ அந்த வெற்றி கிடைக்கல, ஆனால் இப்போ மட்டும் கிடைக்கும்னு அறுதிட்டு உறுதியாக வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? 2021 டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்ததா? அதிமுக தான் ஆளுங்கட்சி. அப்போ அந்த அதிருப்தி ஓட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக டிஎம்கே இருக்குல்ல, அதுக்கு எதிராக எவ்வளவு அதிருப்தி இருக்கு? அப்போ அந்த அதிருப்தி ஓட்டை நீங்கள் அறுவடை செய்கிற இடத்துல இருக்கணும்ல. ஆமாம். 21 காரணம் காட்டி 26 நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா, அன்னைக்கு ஏடிஎம்கே ஆளுங்கட்சி சார், அன்னைக்கு தொடர்ந்து 2வது முறையாகவும் ஆட்சி செய்த கட்சியாக இருக்குது சார். அப்போ மக்கள் எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் சரி எதுலேயும் சரி பெரிய குறைன்னு எதுவும் இல்லைன்னா தொடர்ந்து இவங்க தான் 2 தடவை ஆட்சி பண்ணிட்டாங்கல்ல. இந்த தடவை டிஎம்கே கொடுத்து பார்ப்போன்னு கொடுக்குறாங்க. ரைட்டு, கொடுத்துட்டாங்க. கொடுத்த ஆட்சி 5 வருஷம் இவங்க எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏகப்பட்ட குறைகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அண்ணாமலையே வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் நிறையா கொடுக்குறாரு. அமலாக்கத்துறையே 1000 கோடி டாஸ்மாகில் ஊழல்னு சொல்லுது. இதை தாண்டி எத்தனையோ இருக்குது. அமைச்சராக இருக்கிற ஒருத்தரே புழல் ஜெயிலில் வருஷக்கணக்கில் இருந்திருக்கிறாரு. அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கு. இவ்வளோ இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் சொல்லி இவ்வளோ இருக்குது. இவ்வளோ அதிருப்தி இருக்குல்ல. அப்போ அந்த அதிருப்தி ஓட்டாகாதா? அந்த அதிருப்தியை அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் 2021 மாடலை சொல்லிட்டு இப்போ பிரிஞ்சு நின்னீங்கன்னா, இவ்வளவு அதிருப்தி இருக்கிறப்போ டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வந்துடாதா? இல்லை, நீங்கள் அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நான் இன்னும் 2 ஆட் பண்ணுறேன். 2021 நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை ஒன்று. 2வது தமிழக வெற்றி கழகம்னு விஜய் மாதிரியான ஒரு ஃபோர்ஸும் 2021 இல்லை. இப்போ 2026 அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே பெறக்கூடிய இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இல்லை, இவர்கள் 2 பேரும் இருக்காங்கல்ல. சரி, இவங்க 2 பேரும் அந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரிக்குள்ளே பாருங்கள் சார் என்ன மேஜிக் நடக்குதுன்னு. எனக்கு தெரியும் சார், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஓகே. அப்புறம் இன்னும் அவங்க தனியாக அனுப்பாங்க, இவங்க தனியாக அனுப்பாங்கன்னா, இப்போது விஜய் இருக்கார். எஸ். சரி, விஜய் வந்து டிஎம்கேயும் எதிர்க்கிறார், மோடியையும் எதிர்க்கிறார். இன்றைக்கி அவருடைய அரசியல் அதுதான். அப்போது டிஎம்கே அவர் தீவிரமாக எதிர்க்கிறதுனால டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை அவர் பிரிப்பார். அதனால டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போவது, இல்லாட்டி அதிமுக கூட்டணிக்கு போவது தடுக்கப்பட்டு விடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரைட்டா? ஆனால் அதே நேரத்தில் மோடியும் கடுமையாக எதிர்க்கிறார். அப்படின்னா மோடி எதிர்ப்பு வாக்குகள் டோட்டலாக டிஎம்கேக்கு போகிறதும் தடுக்கப்படுதில்ல. இப்போ 2 நல்லிஃபை ஆகுதுல்ல. இது 2 ஒரு இடத்துல ஈக்குவலைஸ் ஆகிருதில்ல. இது 2 ஈக்குவலைஸ் ஆகிறப்போ யாருக்கு பலன் கிடைக்கும் சார்? ஒன்று சொல்கிறேன், ரொம்ப உடச்சி பேச முடியாது. நாம் தமிழர் இந்த தடவை தனியாக நிற்க மாட்டாங்க சார். போதுமா? அவ்வளோதான் சார். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. அடுத்த பாஜக தலைவராக வரக்கூடியவர், ஏன்னா வந்து இப்போ நேஷனல் லெவலில் ஒரு ட்ரெண்டை பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதலமைச்சர் ஆனதாகட்டும், அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் போயிருந்தப்போ எச் ராஜா இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொறுப்பு தலைவராக ஆக்கப்பட்டதாகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அதாவது யார் எல்லாம் வலுவான ஒரு RSS பேக்ரவுண்டோடு இருக்கிறாங்களோ அவங்கள தான் அந்த தலைவர் பதவிக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து 2024 நாடாளுமன்ற வெற்றிக்கு பிறகே அது ஒரு மேண்டேட்டரியாக காணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்போது வரக்கூடிய தலைவர் அல்லது வருவதாக நம்பப்படக்கூடிய ஒரு தலைவர் ஒரு வலுவான RSS பின்னணி கொண்டவராக இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? முதல்ல இல்லை, 2 போர்ஷன் இருக்குது. முதல்ல வருகிற தலைவர், வரப்போவதாக நம்பப்படுகிற தலைவர், நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் போடுறீங்க. அப்படின்னா அதோடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, அண்ணாமலை மாற்றப்பட்டு வேற ஒருத்தர் வருவதாயின் அவர் யார் அப்படிங்கிறதா டோன். எஸ், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அண்ணாமலை வரமாட்டார்னு இப்போவே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். எஸ், அண்ணாமலை தொடரலாம். அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது, புரியுதா? அண்ணாமலை தொடரலாம், அதுக்கு 50% வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை தொடருவார் அப்படின்னு 50% நம்பிக்கையோட அனதர் 50% நான் பார்க்குறேன். ஒருவேளை அண்ணாமலை இல்லைன்னா என்ன? இப்போ நீங்கள் பல இதை கோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி RSS. அதோடு மட்டும் இல்லை, இன்னும் அடிஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சத்தீஸ்கரில் முதல்வராக வந்தவர், ராஜஸ்தான் முதல்வராக இருக்கிற பஜன்லால் சர்மா,
அதே போல் சத்தீஸ்கர் முதல்வர் இருக்கிற விஷ்ணு சாய், இது எல்லாருமே அவ்வளோ வேண்டாம், கடைசியாக டெல்லியின் முதல்வராகி இருக்கக்கூடிய ரேகா குப்தா ஏபிவிபி எல்லாம் ஆர்எஸ்எஸ். ஸோ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டோடு இருக்கவங்க வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டயத்தில் அதுக்கு மாற்றாக இன்னொன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக கேரளாவினுடைய பிஜேபி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்க ராஜீவ் சந்திரசேகருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ராஜீவ் சந்திரசேகர் எப்படி வந்தார்? ஸோ பிஜேபி தலைமையை பொறுத்தளவில் ஒரு குருட்டாம்போக்கில் கண்ணை மூடிக்கொண்டு சகலரும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அப்படின்லாம் ஒரு முடிவு எடுக்கிறது. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை கை கொள்ளுகிறது. அதனால தமிழ்நாட்டில் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் தான் தலைவர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரைட்டா? நான் இப்போவுமே 50% அண்ணாமலைக்கு சான்ஸ் உண்டுன்னு நம்புகிறேன். அனதர் 50% அப்படின்னா கடைசியில் நீங்கள் யாருமே எதிர்பாராத ஒருத்தரை வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஈவன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கடைசி நிமிடத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சொன்னால், பல பேர் அடிபடுது, அதில் ஒரு பேர் இப்போவும் கூட அது கன்சிடரேஷனில் இருக்குது, கார்த்தியாயினி பேர் இருக்குது, அது தெரியுமா? வேலூரில் என்ன கேண்டிடேட்? வேலூர், அவங்க முன்னாள் அதிமுக மேயராக இருந்தவங்க, எஸ்சி ஃபீமேல் வேற, ஒரு பெண்ணு, அதே நேரத்தில் எஸ்சி பெண்ணு, இதுக்கு முன்னால் அதிமுகவில் இருந்தவங்க, அவங்க பேர் கூட இருக்குது. உடனே அவங்கன்னு நான் சொன்னா நினச்சிக்காங்க, யார் வேணாலும் வருவாங்க. நான் அதுதான் அண்ணாமலையே தொடரலாம். நான் அதுதான் அடுத்த அந்த கேள்வியை வைக்கலான்னு இருந்தேன். இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் தாண்டி இப்போது அடுத்து வரக்கூடிய ஒரு யாராவது அடுத்த தலைவராக வருவாரே, ஆனால் அந்த சோஷியல் காமனி, அந்த அந்த சமூக பின்னணி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக ஓகே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒருவேளை வந்து இப்போ வேற ஒருத்தரை கொண்டு வர்றது அப்படின்னு முடிவு பண்ணினார். இன்னைக்கு பிஜேபி எந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோ அந்த பகுதி சார்ந்த இன்னைக்கு சவுத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குது. இப்போ தென்காசி, திருநெல்வேலி, இன்னொன்று ரொம்ப காலமாகவே அதனுடைய கோட்டையில் ஒன்றாக கன்னியாகுமரி இருந்து வருகிறது. ரைட்டா? அப்படிங்கிறப்போ சவுத்தை சேர்ந்த ஒருத்தர் வரலாம். வெளிப்படையாக சொல்லணும்னா நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இன்னொன்று அந்த அவர் சமூகம், அந்த முக்குலத்தோர் சமூகம், தேவர் கம்யூனிட்டி, அவங்களுக்கு இது வரைக்கும் பெரிய வாய்ப்புன்னு கொடுக்கப்படலாம். முன்னை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக சவுத்தில் பிஜேபி வளர்ந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ சவுத்தை சேர்ந்த ஒருத்தரையே தலைவராக போடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி, அது இன்னும் பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால சவுத்துலேருந்து ஒரு தலைவர் வரலாம், வாய்ப்பு இல்லை, சவுத்துலேருந்து வரலாம். பட் ஆனால் இதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, திருநாவுக்கரசருக்கும் இதே மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்பு பாஜகவில் வழங்கப்படுது. நான் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து காங்கிரஸ் போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவ்வளோ ரொம்ப முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது வந்து வேறு கட்சியிலேருந்து வந்த ஒருவருக்கு பாஜக தலைமை கொடுத்துரும்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ அஸ்ஸாமுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வ சர்மா காங்கிரஸ்காரர் சார். அதாவது மோடி அமித்ஷா கம்பைன் வந்ததுக்கப்புறம் அரசியல் எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் சரியாக இருக்கும் தான் கணக்கே ஒழிய, எல்லோருமே சித்தாந்த ரீதியாகவே இருக்கணும் அப்படின்னு பார்க்கறது. இப்போ ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்ததுக்கு பிறகு கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலம் முழுக்கமே பிஜேபியுடைய ஆளுகைக்கு வந்திருக்கு. அது முழுக்க முழுக்க சர்மாவுடைய ப்ளூ பிரிண்ட். அவரை வந்து ஒழுங்காக பயன்படுத்தினா காங்கிரஸ் உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். காங்கிரஸ் வந்து அங்கே இருக்கிற அவங்க பவர் பாலிட்டிக்ஸில் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஒரு குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹிமந்த பிஸ்வ சர்மா நொந்து நூலாகி பிஜேபிக்கு வந்தார். இவர் மாதிரியான ஒரு ஆளுக்கு தான் பிஜேபி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. உடனே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்து அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு ஃபுல்லாக அத்தனை சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. இவர் என்ன சாதிச்சிருக்காருங்கிறத எல்லாம் பார்த்தாங்க. இவர் சொன்னபடியே சாதிச்சார். அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு முன்னால் இந்த சர்பானந்த சோனோவால் அவர் முதல்வராக இருந்தால் அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு அந்த இடத்தை இவர் கொடுத்தாங்க.
இவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஏன்னா இவ்வளோ பாடுபட்டுருக்கார், சொன்னபடி செய்து காட்டியிருக்கிறார். அதுக்காக ஹிமந்த விஸ்வ சர்மா காங்கிரஸில் இருந்தப்போ அவர் ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஏன் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தீங்கன்னு கேட்டப்போ அவர் வந்து ஒரு வினோதமான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு தடவை ரொம்ப முக்கியமான டிஸ்கஷனுக்கு ராகுல் காந்தி எங்களை அழைத்திருந்தார். நான் தருண் கோகோய் எல்லாரும் போய் உட்காந்துருந்தோம் அங்கே. அப்போது டீ சாப்பிட்றதுக்குள்ள பிஸ்கட் எல்லாத்துக்கும் வச்சாங்க. அந்த டயத்தில் ராகுல் காந்தியோடைய செல்ல வளர்ப்பு நாய் பிடின்னு பேர், அது வந்து ஒரு பிளாக் ஒயிட் பேட்சோடு இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த டாக் வந்து எங்களுடைய பிஸ்கட்டில் நக்கி அதை பாதி தின்னுட்டு பாதியை வச்சிருச்சு. ஏன்னா அது நாய் நக்கிட்டு பிஸ்கட்டை பாதி வச்சுருக்கு, இந்த தட்டில் இருக்க பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அமைதியாக இருந்தேன். என்ன எப்படி சாப்பிட்றது என்னென்னு இதை ராகுல் காந்தி பார்த்துக்கிட்டு இருந்தார். சரி, ராகுல் காந்தி வேறு பிஸ்கட்டுக்கு ஆர்டர் பண்ணுவார், அந்த வீட்டில் இருக்க சர்வன்ட்ஸ் கொண்டு வந்து தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் நிமிர்ந்து ராகுல் காந்தி பார்த்தேன். ராகுல் காந்தி அப்படின்னு கண்ணடிச்சார். ராகுல் காந்தி கண்ணடிக்க ரொம்ப பிடிக்கும். அவர் அப்படி கண்ணடிச்சார். கண்ணடிச்சிட்டு என்னடா கண்ணடிக்கிறான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க தருண் கோகோய் நாய் சாப்பிட்டது போக மிச்சம் வச்சுருந்த அந்த ஒரு பிஸ்கட் இருக்குல்ல, அதை விடாமல் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் மாற்று பிஸ்கட்டு மாற்று பிளேட்டில் எங்களுக்கு தரப்படவே இல்லை. ரொம்ப கேவலமாக இருந்தது எங்களை அவர் அணுகிய விதம். என்ன ஒரு 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 நாய் வந்து பிஸ்கட்டை நக்கிட்டு போகுது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒரு பிஸ்கட்டை புதுசாக பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்க வேண்டாமா? ஒரு பேசிக் ஹாஸ்பிட்டாலிட்டி கூட கிடையாது. ஏன்னா நாய்க்கு கீழே மதிக்கக்கூடிய ஒரு கட்சியில் நாம் எப்படி இருக்கிறது? தருண் கோகோய் இருக்கலாம், அவருக்கு பழகியிருக்கும் போல இருக்குது, என்னால் அப்படி இருக்க முடியலை. அதனால் அந்த மீட்டிங் முடித்து எப்போ வந்து ராகுல் காந்தி வீட்டை விட்டு வெளியில் வந்தேனோ அப்போ காங்கிரஸை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு ஹிமந்த விஸ்வ சர்மா சொல்லியிருந்தார். ரைட்டா? இவரை பிஜேபி சரியாக பயன்படுத்தி கொண்டது. அதனால பிஜேபிக்கு இப்போ என்ன கணக்கு, எது கிரைட்டீரியா அப்படின்னா எதிரிகள் யாருங்கிறதா. எதிரியை ஒழிக்கிறதுக்கு யார் சரியாக வருவாங்களோ அவங்களை பிஜேபி பயன்படுத்தி கொள்ளும். இன்னைக்கு திரும்ப சுற்றி எங்கள் சுற்றியும் ரங்கடைச்சேன்னு கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இன்றைக்கு டிஎம்கே எதிரி, அதை ஒழிக்க என்ன செய்யணுமோ அதை பிஜேபி தலைமை செய்யும். இதில் இப்போ அண்ணாமலை அவர்களே ஒருவேளை மாற்றிக்கிறான். நீங்கள் சொன்ன இந்த 50% ப்ராபபிலிட்டிலேருந்தே நான் கேட்குறேன். 50% ப்ராபபிலிட்டியில் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுறாருன்னு வச்சுப்போம். அது வந்து இந்த அலைன்ஸுக்கு அப்புறம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அந்த டெல்லி சந்திப்புக்கு அப்புறம் மாற்றினாங்க அப்படின்னா அது வந்து இப்போ ஏற்கனவே எப்படியா இருந்தாலும் அந்த டேர்ம் முடியுது அப்படிங்கிறதால புது தலைவர் ஒரு தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஒன்று. ஆனால் இந்த அலைன்ஸ் ஃபார்மேஷன் இந்த சந்திப்புக்கு அப்புறம்னா அது ஏதோ அதிமுக அழுத்தம் கொடுத்து வந்து அண்ணாமலையை மாற்றியது போல ஒரு தோற்றம் ஏற்படும். அது நம்பவும் படும். இது ஒரு நல்ல கேள்வி. இது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறையா போயிட்டே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பிஜேபிங்கிற ரொம்ப பிரம்மாண்டமான கட்சி. அமித்ஷாவும் மோடியும் எப்படிப்பட்ட தலைவர்கள், அவருடைய தலைமைத்துவ லீடர்ஷிப் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. யாராவது அமித்ஷாட்ட இந்த மாதிரிலாம் மாற்றினா தான் நாங்கள் அலையன்ஸ் வைப்போம் இப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி கையை நீட்டி டிக்டேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி யாராவது டிக்டேட் பண்ணிட முடியுமா? அதுவும் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் ஒருத்தர் டிக்டேட் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு பல உதாரணம் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்லேருந்து உங்களுக்கு சில உதாரணம் சொல்கிறேன். 2024 தேர்தல் முடிஞ்சு வந்தாச்சு. உடனே எதிர்கட்சிகள் இன்னும் 15 நாளைக்கு மேலே இந்த கட்சியெல்லாம் தேராது, இந்த ஆட்சி தேராது, கவுந்துரும். ஏன்னா சபாநாயக தேர்தல் வரப்போகுது. அதில் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கொடி பிடிப்பாங்க. இவங்க என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம். ஆளாளுக்கு கேட்பாங்க. மானாவாரியாக ஹேஷியத்தை சோஷியல் மீடியாவில் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற மீடியாக்களும் சேர்ந்து துணைக்கு சேட்டலைட் டிவியும் கூட எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து சந்திரபாபு நாயுடு இவருக்கு அழுத்தம் கொடுக்குறார், அவரை முன்னிறுத்துகிறார். நிதிஷ்குமாருக்கு கோபம், அவர் சந்தித்தார், ஃபோன் அடிச்சும் எடுக்கலை, ஆளாளுக்கு அள்ளி விடுறாங்க. கடைசியில் என்ன நடந்தது? மோடியோட சாய்ஸ் என்னவோ பிஜேபியை சேர்ந்து அதே ஓம் பிர்லா 2வது முறையாக சபாநாயகர் ஆனார். யாராவது என்னமா செய்ய முடிஞ்சா? சரி, அதுக்கடுத்து இன்னொரு பொருள்,
டெப்யூட்டி ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்குல்ல, அதை கேட்டு வாங்குவாங்க. அது வந்து இந்த கட்சிகளுக்கு விட்டுத்தெல்லாம் அவ்வளவுதான், கதை கந்தல் அப்படின்னாங்க. டெப்யூட்டி ஸ்பீக்கரே இல்லாமல் பார்லிமெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. 2019 24 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. டெப்யூட்டி ஸ்பீக்கரே கிடையாது. இப்போவும் டெப்யூட்டி ஸ்பீக்கர் கிடையாது. யாருடைய அழுத்தத்துக்கும் அமித்ஷாவும் பணிய மாட்டார், மோடியும் பணிய மாட்டார். அப்படிங்கிறப்போ ஒரு மாநில கட்சியான அதிமுக மாபெரும் தேசிய கட்சியான பிஜேபியை கையை நீட்டி இப்படி அப்படின்னு டிக்டேட் பண்ணுறதோ, அமித்ஷாவை டிக்டேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதை காட்டில் ஒரு கட்டுக்கதை இருக்க முடியாது. இது வந்து ஏதோ பிஜேபியை பலவீனமானது போல சித்தரிப்பது. பிஜேபி பலவீனமான கட்சிகள், அதெல்லாம் டிக்டேட்டே பண்ண முடியாது. அப்படி டிக்டேட் பண்ணிட்டாங்க, அதனால இப்படி ஆக்சுவலாக இப்படி சொல்ல வருகிறவர்கள், அது குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, இதன் மூலம் ஒரு ஏடிஎம்கே மீதான அவநம்பிக்கை பிஜேபி கேடர்ஸ், பிஜேபி ஆதரவாளர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் உருவாக்கி எப்படியாவது திமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான். இது திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான மறைமுக அஜெண்டா. எந்த காலமும் பிஜேபியை யாரும் கை நீட்டி டிக்டேட் பண்ண முடியாது. அமித்ஷா, மோடியை யாருமே டிக்டேட் பண்ண முடியாது. இவங்க அந்த மாதிரியான லீடர்ஷிப் கிடையாது. இவர்கள் மட்டும் இல்லைங்க, எப்போதுமே பிஜேபி லீடர்ஷிப் அப்படித்தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னால் வாஜ்பாயோட கவர்மெண்ட் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கவுந்தது ஞாபகத்தில் இருக்கா? கரெக்ட். மத்திய அரசே அவங்க கையில் இருக்குது. இந்த ஒரு ஓட்டை மேனேஜ் பண்ண முடியாதா? இந்த ஒரு ஓட்டுக்கு பணத்தை செலவழித்து எம்பிக்களை விலைக்கு வாங்கியிருக்க முடியாதா? இது என்ன முடியாத காரியமா? வாஜ்பாய் அதை செய்யவே இல்லைங்க, தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். அதாவது தலை குனிவது, சப்மிசிவாக போகிறது. தயவுசெய்து எனக்கு எப்படியா ஓட்டு போட்டுருக்கேன், என் ஆட்சி பிழைக்கணும் அப்படின்னு கேட்குறத கேவலமாக நினச்ச கட்சிங்க அது. வெறும் ஒரு ஓட்டில் ஒரு தேசிய அரசே, பிஜேபி அரசே கவிழ்ந்தாலும் பரவாயில்லை அப்படி தூக்கி போட்டு உதறிட்டு வந்த கட்சி பிஜேபி. அந்த பிஜேபியை பார்த்து யாராவது கை நீட்டு இப்படி அப்படின்னு ப்ரீ கண்டிஷன்ஸ்லாம் போட முடியுமா? அமித்ஷாவை பார்த்து அப்படி பேசிட முடியுமா? அப்படி பார்த்து அப்படி சொல்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்கன்னா இவங்க உண்மையிலே அமித்ஷாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபியை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு பிஜேபியும் தெரியாது, அமித்ஷாவும் தெரியாது, அரசியலும் தெரியாது, மொத்தத்தில் இவர்களுக்கு காமன் சென்ஸே கிடையாது. இதில் இப்போது இந்த மாதிரி ஒரு தோற்றம் வரும்னு நான் சொன்னேன். ஆனால் அதை தாண்டி அப்போது அந்த கூட்டத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பு நிகழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு காட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் என்ன பேசினாங்கன்னு கேட்குறதுக்கு நம்ம ஒன்றும் பக்கத்தில் உட்காரல, யாருக்கும் தெரியாது. வெளியில் வந்த எடப்பாடி மக்கள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினேன் அப்படின்னு சொல்லி கோதாவரி இணைப்பிலிருந்து நடந்தாய்வாளி காவேரி வரைக்கும் நிறையா சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்தில் டைம்ஸ் நவ் சம்மிட்டில் நவிகா குமாருக்கு இன்டர்வியூ கொடுத்த அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் 2 தடவை அன்போட எடப்பாடி பழனிசாமிக்கு அவல் உப்புமா தந்திருக்கிறார்கள். அதில் ஓமப்பொடியெல்லாம் தூவி அவல் உப்புமா தந்திருக்காங்க. அதை நல்லா சூடாக இருந்திருக்கு, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க 2 பேருமே, அமித்ஷாவும் எல்லாருக்குமே தந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. 2 அரசியல்வாதி சந்திக்கிறாங்க, அதுவும் இப்படிப்பட்ட குரூஷியல் டயத்தில் அரசியல் பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க. கூட்டணி தொடர்பாக டெசிசிவாக பேசுகிறத பின்னால் அதுக்கு உகந்த சந்தர்ப்பம் வர்றப்போ பேசலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கூட்டணியை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற சமிக்கையை அமித்ஷா கொடுத்துருக்குறார். என்ன ஏது அது எவ்வளவு அப்படிங்கிறது பின்னாலே தெரிய வரும். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த சவுத்து, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் தொடர்பாக அதன் இன்றைய நிறைய பேசிட்டு போவோம். நம்ம அவங்களை பற்றின உங்களுடைய கருத்து நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் அவங்களுடைய ஒருவேளை இந்த கூட்டணி வந்து அமைக்கபிளாக வந்து ரெண்டு பேரும் இணைந்துட்டாங்க, கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னா அவங்களுக்கான ரோல் என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா 2024 அண்ணாமலை தலைமையிலான ஒரு என்டிஏ, அவங்க கீழே தான் வந்து இந்த தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே ஃபார்மலைஸ் பண்ணி நின்னாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அண்ணாமலையோட லீடர்ஷிப் ஒருவேளை வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இவங்களுடைய கதி அதாவது என்ன அப்படின்னா, அதிமுகவுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதுல தான் ஓபிஎஸ், சசிகலா எல்லாருக்கும் சிக்கல் உண்டு.
அதை ஏடிஎம்கே ஏற்றுக்கொண்டால் தான் முடியும். இன்னொரு கட்சியை பார்த்து நீ இன்னார் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு கட்சி வேற ஒரு கட்சி சொல்லவும் முடியாது. அதில் மட்டும்தான் சிக்கல். கூட்டணியில் சிக்கல் வராது. கூட்டணியில் ஏன் சிக்கல் வராது அப்படின்னா, அநேகமாக வருகிற கூட்டணி ஃபார்மேஷன் அதிமுகவுக்கும் என்டிஏவுக்கும் இடையிலான ஒரு கூட்டணி ஃபார்மேஷனாக இருக்கலாம். அப்போ என்டிஏவுக்கு இவ்வளவு தொகுதிங்கிறத ஏடிஎம்கே சம்மதிக்கலாம். அந்த தொகுதிகளை டிடிவி தினகரன் உள்பட மற்றவங்கள்ட்ட பிஜேபி பிரித்து கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நடுவில் நம்ம பார்க்குறோம் செங்கோட்டையன், அவரை வச்சு ஒரு ஏன்னா அவர் டெல்லி செல்கிறார் அப்படின்னு ஒரு பரபரப்பு. திடீர்னு அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆவதற்கு பாஜக முயற்சி செய்யுது அப்படின்னு ஒரு விஷயம், அவர் முதலமைச்சர் வேட்பாளராகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு விஷயம் செங்கோட்டையின் தொடர்பாக வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இங்கே சென்னை டு டெல்லி ஏர் டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக செங்கோட்டையன் என்ன முயற்சி செய்கிறார், செங்கோட்டையன் வச்சு இப்போ செங்கோட்டையன் வருகையினால ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இப்போ பிஜேபியினால் ஓபிஎஸ் கைவிடப்பட்டு விட்டார். அதனால் மோடி வர்றாருன்னா அவரை வரவேற்க எடப்பாடி போனார்னா பக்கத்துலேயே ஓபிஎஸ் கொண்டு வந்து நிறுத்துவாங்க, இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே. இன்றைக்கி பாவம் ஓபிஎஸ் எங்கே இருக்காருன்னே தெரியல. இப்போ ஓபிஎஸ் இடத்துல செங்கோட்டையனை வச்சு நிரவல் செஞ்சுட்ருக்காங்க. பட் அது என்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர்கிட்டையும் பேச்சு, இன்னொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏவோடையும் பேச்சுன்னு. பட் அது எதுக்காக என்னங்கிறது நமக்கு இன்னும் ஒன்றும் புரியலை. அது ஏதாவது ஒரு ராஜதந்திரமாக இருக்கலாம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் செங்கோட்டையனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன, அதெல்லாம் நிறைய டவுட் இருக்குது. இன்றைக்கி அவருக்கு பெரிய ஃபாலோயிங்னு ஒன்றும் கிடையாது. அவரோட கம்பேர் பண்ணால் ஓபிஎஸ்ஸே ஃபார் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே செங்கோட்டையனை கைவிட்டார். கடைசியில் அவங்க ஒய்ஃபு போய் ஏதோ புகார் சொன்னாங்க, அதன் அடிப்படையில் நிறைய சொல்லுவாங்க. அடிப்படையில் கடைசியில் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவியே இல்லாமல் போயிற்று. ஜெயலலிதா மறைகிற வரை அவருக்கு எந்த அமைச்சர் பதவியும் கிடையாது. மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் அவர் நிராகரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அமைச்சரவை ஏற்கிற போது எடப்பாடி பழனிசாமி தான் தன்னுடைய அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையனை கொண்டு வரார். அதே போல் அதுக்கு பிறகு தான் அவர் திரும்பவும் மாவட்ட செயலாளராக கொண்டு வரப்படுகிறார். ஸோ செங்கோட்டையன் திரும்பவும் அமைச்சராக்கினதும் அதே போல் மாவட்ட செயலாளராக்கின ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமி தான். இது வரலாறு, இது உண்மை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்றைக்கி தனித்து செங்கோட்டையன் அங்கே என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு தெரில. செங்கோட்டையனை சார்ந்து புதுசாக என்ன சாதிச்சிட முடியும்னு தெரில. அது எதுக்கான ஸ்ட்ராட்டஜிங்கிறது யாருக்குமே புரியலை. அது போக தான் விளங்கும். எனக்கே அது கொஞ்சம் அப்ஸ்க்யூராக தான் இருக்குது. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி சார், 2 விஷயத்தோடு முடிக்கலாம் அப்படின்ட்டு. பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார், அதுக்கப்புறம் இலங்கை செல்கிறார். இந்த 2 விஷயமும் இருக்குது. அவர் இலங்கை செல்வதை ஒட்டி இன்றைக்கி கச்சத்தீவு தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார், பாஜகவும் ஆதரித்திருக்கிறது, வானதி சீனிவாசன் பேசியிருக்கிறார். ஸோ இப்போது 2 விஷயம், 2ஆ இந்த கேள்வி கேட்கலாம். ஒன்று, இந்த தமிழக பாஜக தலைவர் அந்த பதவி, அப்புறம் அந்த கூட்டணி தொடர்பான அந்த குழப்பங்கள் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அது நீங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எது இந்த கேள்விக்கு எல்லாமே விடை பிரதமர் மோடி வரப்போது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது, இந்த கச்சத்தீவு தொடர்பாக திமுக இப்போ தீர்மானம் போட்டிருக்கிறது அப்படின்னா, அப்போ இந்த கச்சத்தீவும் விரைவில் கிளைமேக்ஸ் நெருங்குகிறதா? ஏன்னா அதை பற்றி நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்க கடந்த காலங்களில். அதுவும் ஒரு கிளைமேக்ஸ் நெருங்குதா? கச்சத்தீவை இவங்க திரும்ப வைக்கிறதுக்கு இப்போ திடீர்னு டிஎம்கே வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் கச்சத்தீவை தாரை வார்க்கிறப்போ கலைஞர் தான் சிஎம்மாக இருந்தார். தாரை வார்த்தது இந்திரா காந்தி. அன்றைக்கி அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கலாம். ப்ரொஃபஸர் சூரியநாராயணன் அவர் எழுதியிருக்க ஆர்டிக்கிள்லே எழுதியிருப்பார். அப்போவே என்னென்னா கச்சத்தீவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறித்து அவர் ரொம்ப விஷயம் தெரிந்தவர். அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸில் பெரும் பேராசிரியராக இருந்தவர். அவர் சொல்லியிருப்பார், அதாவது இந்த மாதிரி கச்சத்தீவை நோக்கம் போல் தூக்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி சிஎம்மாக கலைஞர் இருந்தார். அவர் நினைத்திருந்தால் உச்சநீதிமன்றத்துக்கு அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கலாம். என்ன காரணத்தினாலும் அவர் வழக்கு தொடுக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு பின்னால் அது சம்மந்தப்பட்ட வழக்கை போட்டதே பிற்காலத்தில் ஜெயலலிதா தான். அதுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதும் ஜெயலலிதா தான் எல்லாமே.
சரி, இப்போ கச்சத்தீவை இவங்க சொல்லி இப்படி கிளப்பி விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறது. நீங்கள் தானே கச்சத்தீவை பற்றி போன லோக்சபா எலெக்ஷன் அப்போ பேசினீங்க, எங்கள் கச்சத்தீவை கொண்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது வந்து ஒரு தர்ம சங்கடத்தை பிஜேபிக்கு உருவாக்குறது. ஆனால் பிஜேபி ஆதரிச்சிருக்காது. அதான் பிஜேபி என்னென்னா அதை ஆதரிச்சிருக்காங்க, கச்சத்தீவு பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் ஒன்று நுட்பமாக கவனிக்கணும், அவ்வளோ பேசின பிஜேபி 2024 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கச்சத்தீவை சேர்க்கலை. அது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க, அது சேர்க்கலை. ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் அஃபேர். அதை வந்து எழுத்துப்பூர்வமாக நீங்கள் பதிவு செய்ய முடியாது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிக்கல். அது இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இந்திய வரைபடத்துக்குள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. அது இனி முடியாது. அதை கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்குது. குத்தகைக்கு எடுக்கலாம், அந்த மாதிரி சிலர்லாம் நடந்திருக்கு. இப்போ வந்து நம்முடைய பகுதி, நமக்கு சொந்தமான பகுதியை பங்களாதேஷுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கோம். தின்பிகான்னு ஒரு பகுதி இருக்குது, அது குத்தகைக்கு. அதே போல் கச்சத்தீவை வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி குத்தகைக்கு நம்ம எடுக்கலாம். அதில் 99 வருஷம் குத்தகைக்கு எடுக்கிறதுக்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன மேற்கோள் காட்டுறோம்னா, ஹம்மந்தடா துறைமுகத்தை சீனாவுக்கு 99 கொடுத்தீங்கல்ல, அதே போல் கச்சத்தீவை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அனுரகுமார திஸ்ஸநாயக்கோட அரசு என்னென்னா 55 இயர்ஸுக்கு தரேன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் வராத தகவல். நான் வந்து நமக்கு ஸ்ரீலங்காலேயே ரொம்ப நெருக்கமான சோர்ஸஸ் உண்டு, ஸ்ரீலங்கா தூதரகத்திலே எனக்கு சோர்ஸஸ் உண்டுங்கிறதுனால அதன் மூலமாக அறிந்து சொல்லுகிறேன். ஸோ 55 இயர்ஸ் லீஸுக்கு தரோங்கிறாங்க. இதில் இந்திய அரசுக்கு உடன்பாடு இல்லை. இது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கிறது. ஸோ உடன்பாடு எட்டினால் அநேகமாக கச்சத்தீவை நம்ம லீஸுக்கு எடுப்போம். மினிமம் 55 இயர்ஸ்க்காவது எடுப்போம். அப்படி எடுத்தால் ஆல்ரெடி கச்சத்தீவுங்கிறது நோமேன் ஜோனாக இருக்குது, ஆளில்லா பகுதியாக இருக்கிறது. இப்போ அந்த இடத்துல நம்முடைய இராணுவ நடவடிக்கைக்கான ஒரு தளமாக அதை மாற்றுவோம். ரைட், இராணுவ நடவடிக்கைக்கான தளமாக ஏன் மாற்ற வேண்டும்? அது அடுத்த கேள்வி. ஸ்ரீலங்காலேயே வந்து ஹம்மந்தடா பகுதியை சீனா தன் கைவசம் வைத்திருக்கிறது. இந்த ஹம்மந்தடா பகுதியை சீனாவுக்கு கொடுத்த போது சீனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான அக்ரிமெண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த ஹம்மந்தடா பகுதி, அதாவது எந்த பகுதியை சீனா குத்தகைக்கு எடுத்திருக்கிறதோ அந்த பகுதிகளுக்குள்ள சீனாவுடைய, அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சட்டங்கள் எதுவும் செல்லுபடியாகாது, ஸ்ரீலங்காவுடைய சிவில் நிர்வாகம் செல்லுபடியாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீலங்காவுக்குள்ளேயே அந்த பகுதி மட்டும் குட்டி சீனா, அங்கே சீனா என்ன நினைக்கிறோ அதை தான் செய்ய முடியும். சீனா அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இலங்கைக்குள்ள ஒரு சீனா உருவாக்கி இருக்கிறது. இது என்னைக்குனாலும் இந்தியாவுக்கு ஆபத்து. இது ஒன்று. இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட், இந்த ஐலண்டை அமெரிக்கா குறிவைக்கிறது. கமலா ஹாரிஸும் ஜோ பைடன் இருந்தப்போ அதை ரொம்ப டார்கெட் பண்ணாங்க. அதனுடைய ஹைலைட்டாக தான் அவங்க, அதாவது ஷேக் ஹசீனா வெளியேறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாயிடுச்சு. ஏன்னா அதை விமான தளம் அமைக்க அமெரிக்காவுக்கு தரமாட்டேங்கிறதுல அவங்க உடும்பு பிடியாக நின்னாங்க. அதற்குத்தான் அவ்வளோ பெரிய விலையை கொடுத்தாங்க. ஸோ பங்களாதேஷில் ஒரு சென்ட் மார்டின்ஸ் ஐலண்டு அமெரிக்காவுடைய தளமாக வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில், ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் வந்து ஹம்மந்தடா துறைமுகம் சீனாவுக்கு கைக்கே வந்துவிட்டது என்கிற சூழ்நிலையில் இந்த ரெண்டுத்துக்கும் கவுண்டர் கொடுக்கறதுக்கு நமக்கு இதே பகுதியில் ஒரு இராணுவ தளம் இருந்தாக வேண்டும். அதற்கு ஏற்புடைய பகுதி கச்சத்தீவு. கச்சத்தீவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ், அங்கே வந்து வாழ்கிறவங்கன்னு யாருமே கிடையாது. அங்கே புனித அந்தோனியார் கோயில் இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் எல்லோரும் வந்துட்டு திரும்ப போயிடுவாங்க. அது வந்து ஒரு நோமேன் ஜோன். அதனால அந்த இடத்துல நாம் ஒரு படைத்தளத்தை, அது விமான படைத்தளமாக இருக்கலாம், இல்லாட்டி கடற்படை தளமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அதை உருவாக்குவதற்கு இது பயன்படும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் கச்சத்தீவை நாம் குறி வச்சுருக்கோம். அநேகமாக நெகோசியேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் கச்சத்தீவு நம் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரதமர் தமிழக வருகையின் போது, எஸ், அதை முடிச்சுட்டு பிரதமர் தமிழக வருகிறார். ராமேஸ்வரத்துக்கு வருகிறார். பாம்பன்
பாலம் அந்த திறப்பு அந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. அப்புறம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போகிறார். பட் அவருடைய தமிழக வருகைக்கும் இங்கே தமிழக பிஜேபியில் யார் வர்றாங்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒன்றுக்கொன்று நம்மளாக சம்மந்தப்படுத்திட்டு மீடியாவில் நிறையா பின்னி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவருடைய வருகை எந்த விதத்துலையும் இந்த கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் யார் என்பதை தீர்மானிக்க போவதில்லை. என்னுடைய கணிப்பு என்னன்னா இப்போவே தீர்மானிச்சிருப்பாங்க. அது அநேகமாக 9ஆம் தேதி வெளிப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். பழைய கேள்வி வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.